பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. சரி, உனக்கு இப்ப என்னதான் வேணும்? தெரியலம்மா, ஆனா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அன்பு, தாத்தா உன்கிட்ட எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாண ஏற்பாடே ஆரம்பிச்சாங்க. எங்க எல்லாருக்கும் நீ இனியா கழுத்துல தாலி கட்டுறது தான் விருப்பம். உனக்கு அவளை பிடிக்காத பட்சத்துல உங்க 2 பேர் நட்பையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அன்பு. அப்படி ஸ்ருதி உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அன்பு மேல எனக்கு காதல் வந்ததா தாத்தா கிட்ட சொன்னான். அப்பனா தாத்தா பண்ணதும் தப்பு இல்ல மக்களே. உங்க 2 பேர் நல்லதுக்காக தானே தாத்தாவும் யோசிச்சிருக்காங்க. நான் தாத்தாவை எதுவும் சொல்லலம்மா, ஆனா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அன்பு, பந்த கால் நட்டாச்சு. என்னமா 2 நாள் தான் மக்களே இருக்கு கல்யாணத்துக்கு. இந்த நேரத்துல உன் தாத்தா எடுத்த முடிவு தப்பு. இத்தனை பேருக்கு பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாச்சு. எங்க வீட்டு கல்யாணம் நின்று போச்சுன்னு ஒவ்வொருத்தங்க காதலையா சொல்லும் போது குடும்பத்தோட பேர் என்ன ஆகும்? இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா என் வாழ்க்கைய முடிஞ்சிடுச்சுமா. சரி கண்ணா, இப்ப அம்மா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். அதுக்கு நீ கரெக்டா உண்மையை மட்டும் சொல்லு. என்னம்மா? உன் மனசுல யாராவது இருக்காங்களா? உன்கிட்ட தான். சரி, இதுக்கும் பதில் இல்ல. உன் மனசுல இனியாதான் இருக்கா? ஒருவேளை நாங்க இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டோம், வெளியே சொன்னா நீங்க எல்லாம் ஒரு மாதிரி நினைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இனியா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட் அவ்வளோதான். அப்புறம் உனக்கு என்னதான் வேணாம் அன்பு? யாரையாவது பிடிச்சிருக்கான்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குமா. என்னைக்காவது நானும் உன் அப்பாவும் உனக்கு அம்மா அப்பா மாதிரி நடந்திருக்கமா? நல்ல நண்பன மாதிரி தானே எப்பவும் உன்கிட்ட அவர் பேசுவாரு. சரி, என்ன விடு. ஏன் அண்ணா அதான் இனியோட அப்பா தங்கச்சி பையன்ட்ட பழகுற மாதிரியே உன்கிட்ட பழகுவான். தோள் மேல கைய போட்டுட்டு நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானு. அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன? இதெல்லாம் நீ அவங்கள மதிக்கிறதுனால மட்டும் இல்ல, எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுனாலதான் அவங்க உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா உன் மனசுல ஒரு பொண்ணு இருக்கான்னு நீ உன் கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னே என்கிட்ட வந்து சொல்ற. சரி, இப்போ ஒன்னும் கெட்டு போகல. அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு சொல்லு. ஸ்ருதி கிட்ட நான் பேசுறேன். தெரியாதுமா. தெரியாதா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன ப்ராஜெக்ட் விஷயமா நாங்க 3 பேரும் 3 இடத்துக்கு போயிருந்தோம். ஆமா, இது வரைக்கும் நானே இனியாவும் பிறந்ததுல இருந்து பிரிஞ்சிருந்ததே இல்ல. இதுதான் முத தடவைன்னு புலம்பி புலம்பி தானே போனேன். அங்க எனக்கு பிஏவா ஒரு பொண்ணை பார்த்தேம்மா. சரி, அந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு புரியல அன்பு. அங்கிருந்து அவ்வளோ நாள்லயும் எப்படி ஒரு பொண்ணை நீ புரிஞ்சு, எப்படி ஒரு பொண்ணை நீ காதலிச்சிருப்ப? ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பழக்கம் வந்துதான்? இல்லம்மா, அவளை முதல்ல நான் பார்க்கும்போதே அவ மேல எனக்கு காதல் வந்துச்சு. முத பார்வையிலே அன்பு? எனக்கு புரியுதுமா, நீங்க என்ன இவ்வளவு கேவலமா பாக்குறீங்கன்னு. நான் உன்னை அப்படியேடா வளர்த்தேன் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. சரி, அதையும் விடு. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னா தாத்தா வேற யாரையாவது பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது உனக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? அப்ப தாத்தா கிட்ட பதில் சொல்லாம எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு இப்ப வந்து சொல்றேன். அப்பவும் எனக்கு அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாதுமா. இப்பவும் அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாது. முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல அன்பு. அது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குங்கிறதுனால நிறைய இன்ஜினியர்ஸ் நாங்க ஒன்னா சேர்ந்து தான் வேலை பார்த்தோம். மற்ற கம்பெனிஸ் எல்லாமே அதே ஊர்ல உள்ளவங்க தான். அப்பதான் அங்க யாரும் எனக்கு தெரியாதுன்னு பிஏவா ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அது முஸ்லீம் பொண்ணுமா. எனக்கு அவ கண்ணை தவிர எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் அவ முகம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்ததில்ல. இது வரைக்கும் அவ நிஜ பேர் எனக்கு தெரியாது. என்கிட்ட கண்ணம்மான்னு தான் சொல்லியிருக்கா. அங்கிருந்து நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளை என்னால காண்டாக்ட் பண்ணவும் முடியல. அந்த பொண்ணு யார் என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா உன் மனசுல இருக்கிறது அந்த பொண்ணு மட்டும், அப்படித்தானே? ஆமாம்மா. இத உன் தாத்தா கிட்ட நான் போய் சொன்னேன்னா அவர் என்ன நினைப்பாரு? சரி, உன் அப்பாவே எடுத்துக்கோ. அவர் ஒன்னு என்ன நினைப்பாரு? அன்பு கண்ணை மட்டும் பார்த்துட்டு கண்ணம்மாங்கிற பேரையும் கேட்டுட்டு ஒரே நாள்ல காதல் வர்றதுக்கு இது என்ன படமா? படத்துல வர மாதிரி கதை சொல்லிட்டு இருக்க. இப்ப புரியுதாமா ஏன் தாத்தா கிட்ட நான் என் காதல சொல்லல அப்படின்னு? உங்க கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லம்மா. எனக்கே தோணுது, என் அம்மாவும் என் அத்தையும் என்னை இவ்வளவு கேவலமா வளர்க்கலையே. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணோட கண்ணை மட்டும் பார்த்துட்டு எப்படி எனக்கு அவ மேல காதல் வந்துச்சு அப்படின்னு. என் கூடவே ஒரு பொண்ணு வளர்ந்துருக்காமா. என் பார்வை கூட இனியா மேல எப்பவுமே தப்பா போனதில்ல. நம்ம ஆபீஸ்ல இத்தனை பொண்ணுங்க ஒர்க் பண்றாங்க, எந்த பொண்ணுகிட்ட எனக்கு இந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்லம்மா. ஆனா அந்த பொண்ணோட கண்ணு எனக்கு ரொம்ப நெருக்கமான கண்ணு மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ கூட ஒவ்வொரு நாளும் பேசும்போது கூட யாரோ ரொம்ப நெருக்கமானவங்க என் கூட இருக்க மாதிரி. இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு என் கூட இருக்கும்போது நம்ம ஃபேமிலியில எல்லாரும் என் கூடயே இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுமா. இதுக்கான அர்த்தம் தான் எனக்கு புரியல. அப்போ அன்பு, என் மருமக இனியா மேல உனக்கு ஒரு தடவை கூட காதல் வந்தது இல்லையா?
ஏமா மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட இதே கேட்டுட்டு இருக்கீங்க? இதனால உங்களுக்கு புரியாது என் மனசு எவ்வளவு வருத்தப்படுதுன்னு. என் கூடவே வளர்ந்த பொண்ணு எப்படிம்மா என்னால என் கல்யாண லைஃப்ல அவளை வச்சு பார்க்க முடியும்? ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கேக்குறீங்க, நான் ஆம்பளை சரி, அவ ஒரு பொண்ணுமா, அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எத்தனை தடவை தான் அவளும் அப்படியெல்லாம் இல்ல அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லுவா. எங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. எனக்கு புரியவே இல்ல அன்பு. இனியா உன் அத்தை பொண்ணு, சின்ன வயசுல இருந்தே ஒன்னாவே இருக்கீங்க, ஒன்னாவே வளர்ந்துருக்கீங்க. எத்தனையோ நாள் உன்னை நம்பி உன் ரூம்லயே அது தூங்கி இருக்கு. இனியா மேலே உனக்கு அந்த ஃபீல் இல்லாம எப்படி ஒரு தடவை பார்த்தோன்னு உனக்கு அப்படி தோணும்? அதுவும் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, கண்ணு மட்டும் பாத்திருக்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னமா, அந்த பொண்ணு மட்டும் எனக்கு கிடைச்சா எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி. ஒரு ஹாஃப் டே இனியா என் கூட இல்லாம இருந்தாலே இனியா இல்லைன்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். ஆனா நான் அந்த பொண்ணு கூட இருக்கும்போது எனக்கு இனியாவை கூட மிஸ் பண்ண ஃபீல் வரல. அப்படின்னா அம்மா, அந்த பொண்ணு என் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கான்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னால இது புரிஞ்சுக்க முடியாது அன்பு. அம்மா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவா அப்படின்னு நீ நினைச்சியா? ஒரு பொண்ணுக்கு கண்ணை பாத்திருக்க, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா இனியா கூட உன் பக்கத்துல இல்லைன்னு உனக்கு ஃபீல் ஆகலையா? உனக்கு இனியாவை பிடிச்சிருக்குன்னா சொல்லு, இப்பவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறோம். சரி, இன்னொரு வாய்ப்பும் தாரேன். அந்த பொண்ணை நீ கண்டுபிடிச்சிட்டானா என்கிட்ட சொல்லு. நான் அப்பா கிட்டையும் தாத்தா கிட்டையும் பேசி அந்த பொண்ணு கூடயே உன்னை சேர்த்து வைக்கிறேன். என்னால கண்டுபிடிக்க முடியலமா. அந்த பொண்ணு கிடைக்க மாட்டாங்கிறதையும் தாண்டி எங்க ஸ்ருதி கழுத்துல நான் தாலி கட்டினா இனியாவை இழந்துருவானோன்னு பயமாவும் இருக்குமா. அன்பு, நீ எனக்கு கோவம் வர மாதிரி பேசிட்டு இருக்க மக்களே. அவ உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னா நீ அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லையா உனக்கு பொண்டாட்டிய வர போற பொண்ணு உங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கணும்னு இல்ல, அவளுக்கு வர போறவனும் உங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கணும்னு இல்ல. ஒரு சிச்சுவேஷன்ல நீ யாரோ அவ யாரோ தான். இன்னும் சொல்ல போனா இனியாக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவ இந்த வீட்லயே இருக்க முடியும்? உன் அப்பாக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, அவ்வளவு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டாரு. நான் அவர் லைஃப்ல வந்ததும் அவருக்கு ஒரு பெரிய குடும்பமும் கிடைச்ச மாதிரி. சொந்தமா பிசினஸ் வச்சிருந்த மொத்த பணத்தையும் விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வீடு எல்லாத்தையுமே தாத்தா பேர்லயே வாங்குறதுக்கு அவரும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. இதே மாதிரி இனியாக்கு வரப்போற மாப்பிள்ள இதே வீட்ல இருக்க சம்மதிப்பாரா? உன் அப்பாக்கு அம்மா அப்பா குடும்பம்னு யாருமே இல்ல, தம்பியை தவிர சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்ல. அதனால இந்த வீட்ல இருக்க சம்மதிச்சாரே தவிர இனியாக்கு வர யார் வந்தாலும் இந்த வீட்ல இருக்க சம்மதிக்கவே மாட்டாங்க. ஸ்ருதியா தாத்தா கிட்ட இததான் சொன்னான். ஆனா ஸ்ருதியால உங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிட்டு சரி நீங்க ரெண்டு பேரும் எப்படியும் இருந்துக்கோங்க அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டா அன்பு. இதுக்காக தான் தாத்தா நாங்க எல்லாரும் உன்கிட்ட இனியாதான் உனக்கு ஏத்த பொண்ணுன்னு சொன்னோம். உனக்கு என்னதான் தடுக்குதுன்னு தெரியல. அம்மா, இங்க பாரு அன்பு, இதுல என்னால எதுவும் பேச முடியாது. நீயே மனசு போட்டு குழப்பி வீட்ல இருக்கவங்களையும் குழப்பாத. அர்த்தமே இல்லாத உன் காதலுக்காக வீட்ல இருக்க மத்தவங்க நிம்மதியும் கலைச்சிடாத. இன்னொன்னு அன்பு, ஸ்ருதி களத்துல நீ தாலி கட்டுறதுக்கு முந்தின செகண்ட்ல போய் சஞ்சய் மாமா எனக்கு உன் பொண்ணை தான் பிடிச்சிருக்கு கட்டி வச்சிட்டு நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, அவன் பொண்ணு அந்த இடத்துல உனக்கு கட்டி வைப்பான். எல்லாரும் அப்படி இருக்கும்போது குழப்பத்துல உன் புத்தி வேலை பார்க்காம இருக்கா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த பைத்தியக்காரிட்ட கேட்டா அவ அதை விட மிச்சமா இருக்கா. சேச்சா, எனக்கு அன்புக்கு நடுவுல ஒன்னும் இல்ல, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ரெண்டு பேரும் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுக்கும் நீ ஸ்ருதி கழுத்துல தாலி கட்டினாதான் எல்லாம் அர்த்தம் இல்லாம போக போகுது பாரு. நான் என்னையும் குழப்பி உங்களையும் குழப்பலமா. ஸ்ருதிக்கே தாலி கட்டுறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னையும் இனியாவையும் அவ புரிஞ்சுப்பா. நான் இனியாவை பார்த்துட்டு வரேம்மா. இவனுக்கு என்னதான் ஆச்சு? நான் இப்படியெல்லாம் அவனை வளர்க்கலையே. அது எப்படி ஒரு பொண்ணோட கண்ணை மட்டும் பார்த்து என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வரும்? நானும் பிரியாவும் அவ்வளவு கெட்டவனாவ அவனை வளர்த்தோம். ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாய் இனிக்கிறது, இது போல் கனவொன்று கிடையாது. வனவில் நடந்து சென்று சிரித்திருக்கும் நட்சத்திர பூ பறித்தோம். வெள்ளிப்பீரை படகெடுத்து ஆகாய கங்கை அலைகளில் துள்ளி குதித்தோம். நீச்சல் அடித்திட ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாய் நிற்கிறது, இதுபோல் கனவொன்று கிடையாது. நதியோரம் நதியோரம் என்னை சுற்றி பறந்தது கிளிக்கூட்டம், கிளிக்கூட்டம், கிளிக்கூட்டம். இப்படி மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம பாட்டை கேட்டு இவளுக்கு நம்ம மேல காதல் வந்திருக்குமோ? அதை விட வெட்கக்கேடு இந்த உலகத்திலே இல்ல. ஆனால என் டேலண்ட பத்தி நீ புரிஞ்சுக்கணும்ல. பறக்கும் கிளிகளிலே ஒரு கிளி உனை போல் உருவெடுக்க, கிளியே உனக்காக நானும் கிளி போல் அவதரிக்க. ரெக்கைகள் கொண்டு வா, விண்ணிலே பறப்போம்,
உள்ளங்கள் கலப்போம் வண்ணம் சூடும் வண்ணக்கிளி. ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாய் நிற்கிறது, இதுபோல் கனவொன்றும் கிடையாது. ஏன் ஒருவேளை நம்ம பாட்டை கேட்டு மெய் மறந்திருக்காளோ? விடக்கூடாது. ஹலோ, என்ன? ஏதாவது ஃபீல் ஆகுதா? ஐ மீன், உள்ளுக்குள்ள ஏதாவது ஃபீல் ஆகுதான்னு கேட்டேன். ஆமா. ஓ, என்ன ஃபீல் ஆகுது? அவசரப்பட்டெல்லாம் என் மேல உனக்கு காதல் வந்துடாமா? என்ன சார்? இளையஞ்சல், என் பாட்டை கேட்டு என் ரசிகையாக்கி அதுக்கப்புறம் என் மேல காதல் வந்துச்சுன்னு கண்ணா பின்னமா சுத்தி என் டைமை வேஸ்ட் பண்ணிடாத பாத்துக்கோ. இப்ப இவ யாருக்கு போனை போடுறா? ஹலோ, கேக்குதா? நீங்க குமரி கார்ட்டூன் ஸ்லாங் அட்மின் சுஜி தானே? ஆமாம்மா, நீங்க? ஏமா, உனக்கு தான் பாட்டு பாடவே வராதுன்னு அப்பல இருந்து தெரியும்ல. நீ தான் ஸ்கூல் படிக்கும் போதே பாட்டு பாடினா உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. தெரிஞ்ச எதுக்கு எங்க உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்க? நம்ம பாட்டு அவ்வளவு மோசமாவா இருக்கு. ஏய், என்ன? ஒழுங்கா பாட்டு பாடவே வராது. இதுல நீங்க பாட்டு பாடி நான் இம்ப்ரெஸ் ஆக போறேனா? ஒருவேளை ஆயிட்டியன்னா என் கழுத்துல நீங்க தாலி கட்டி உங்களுக்கு பொண்டாட்டி ஆனதே பெருசு. நான் இனியாவை பாத்துட்டு வரேன். எரிச்சலா இருக்கு. நில்றீங்க. என்ன? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தாலி கட்டின புருஷன் கொஞ்சமாவது மதிக்கிறியா? நான் பாட்டுக்கு என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். இந்நேரம் வீட்டுக்கு வெளியே நின்ன மொத்த நாயை அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கான். நான் மனசு கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் இருந்திருக்கேன். அதுக்காக எல்லாம் உங்க மேல காதல் வருமா? இல்ல, ஒருவேளை என் பாட்டுல மயங்கி கிறங்கி தலை சுத்தி கீழே விழுந்து. இல்லடே, ஒருவேளை என் பாட்டுல மயங்கி கிறங்கி என் மேல உனக்கு லவ் ஃபீல் வந்துருச்சுன்னா? போயா, இந்த ஜென்மத்துல உங்க மேல எனக்கு எந்த ஃபீலும் வராது சார். போதுமா? இப்போ நம்பிக்கை இல்லைன்னா உங்க தீச்சட்டி மண்டையில வேணா நான் சத்தியம் பண்றேன். ஏய், நீ இனியா பாக்கணும்னால கிளம்பு. நல்ல வேலை, அட்மின் தலை உருண்டதோட போச்சு. நம்மள செய்தரப்படுத்தாம விட்டாளே. என்னடா பந்த கால் வச்சதுமே ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருக்க? கொஞ்சம் லோன்லியா இருந்து இனியா, அதான். என்ன அன்பு, அழுதியா? சவுண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் இனியா, நான் தப்பான பையனா? லூசு, ஏன் உனக்கு இப்போ? அன்பு, எனக்கே என்ன கண்ணாடியில பாக்கும்போது அசிங்கமா இருக்கு இனியா. நான் தப்பான ஒரு பையங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை அன்பு. நீ ஏன் உன்னை இப்படி குழப்பிட்டு இருக்க? லூசு, சின்ன குழந்தையாடா நீ. அம்மா இன்னைக்கு கேட்டாங்க இனியா, நானும் பிரியாவும் ஒன்னா இப்படியா வளர்த்தோம் அப்படின்னு. யார் யோசிச்சாலும் ஒரு பொண்ணோட கண்ணை மட்டும் பார்த்து அந்த பொண்ணு மேல எனக்கு காதல் வந்திருக்குன்னு சொல்லும் போது என் கேரக்டரை மொத்தமா அசிங்கமா தானே பாப்பாங்க. டேய், அப்படியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அன்பு. உனக்கு உன்னை கண்ணம்மான்னு சொன்ன பொண்ணு மேல காதல் ஏன் வந்துன்னு எனக்கு தெரியும்டா. அதை நீ யாருக்கும் விளக்கிதான் புரிய வைக்கணும்னு எந்த தேவையும் இல்லை. சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிஞ்சாலே போதும். உனக்கு புரியுதுங்கிற, ஆனா அவ நல்ல ஸ்வீட்டா பேசி நல்லா இருந்த என் மனசையும் கலைச்சிட்டு இப்போ அவ எங்கேயோ சந்தோஷமா இருக்கா. நீயாவது கல்யாணம் நெருங்குற டைம்ல தான்டா கவலைப்படுற. ஆனா அந்த பொண்ணு மனசு தீக்குள்ள இருக்க மாதிரி ஒவ்வொரு நாளும் எரிச்சிட்டு இருக்கு. அதை பத்தி உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணோட காதல் வேணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா அது வெளியே தெரியும் போது நீயே விளக்கிடுவ அன்பு. என்ன இனியா, நீ என்ன அசிங்கமா தானே யோசிக்கிற? யார நான் தப்பா நினைச்சாலும் ஒன்னும் அப்படி நினைக்க முடியாது அன்பு. ஏன் இனியா அப்புறம் என்கிட்ட நல்லா பேசி சிரிச்சா அந்த பொண்ணு? நான் தான் அவளை பிடிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா விலகி இருக்கலாம்ல. ஒருவேளை அன்பு, நீ அவ மேல அந்த மாதிரி பேசுறது அவளுக்கு கூட புதுசா பிடிச்சிருந்திருக்கலாம்ல. மேபி உன் கூடவே இருந்து அதை கூட ரசிச்சிருக்கலாம்ல. இல்ல இனியா, அப்படி நான் பேசினதெல்லாம் ரசிச்ச பொண்ணா இருந்தா எப்பவோ என்ன தேடி வந்திருப்பா. நீ தாண்டா வேணும்னு எப்பவோ எனக்காக வந்திருப்பா. அவளோட நிஜ பேரையாவது என்கிட்ட சொல்லியிருப்பா. ஒருவேளை ரிலீஜியன் தான் ப்ராப்ளம்னா. ஆனா இனியா, அவ என்கிட்ட பேசும்போது எந்த இடத்துலயுமே அவளோட ரிலீஜியன் பத்தி அவ பயந்து என்கிட்ட பேசினதே இல்ல. அதுக்கப்புறமா நான் அப்படி பேசும்போது ஏன் என் கூட சிரிச்சு பேசினான், அப்புறம் ஏன் என் கூட கான்டாக்ட் வச்சுக்க அவ விரும்பல, இது எதுக்குமே எனக்கு பதில் தெரியல இனியா. ஆனா உன்னடி, நான் ரொம்ப மோசமான பையன் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஒரு நல்ல பையனா இருந்தா ஒரு பொண்ணோட கண்ணை மட்டும் பார்த்து காதல் வருமா? வராது தானடி. அப்ப என் மனசை பாத்தியா? நான் எவ்வளவு கேவலமான பையனா இருந்திருக்கேன். அன்பு, நீ அந்த மாதிரி எல்லாம் இல்ல அன்பு. உனக்கு அந்த பொண்ணோட கண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணு கூட பழக்குனதும் ஏன் காதல் வந்துன்னு எனக்கு தெரியும் அன்பு. அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும். உனக்குள்ள நான் தான் இருக்கேன் அன்பு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு திரையை போட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம்.
அதை உடைச்சி என் மேல உள்ள காதல் உனக்கு வெளியே வரணும்னா அது கஷ்டம்தான். இனியா, என்ன அன்பு? அத்தையும் அம்மாவை என்ன நல்லா தானே வளர்த்தாங்க. ஏன் என் புத்தி இவ்வளவு கேவலமா போயிருக்கு? ஒரு பொண்ணை பார்த்ததும் அவகிட்ட வம்பு பண்ணி பேசியிருக்கேன். அவ கண்ணை பார்த்து அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன பொண்ணுங்க லவ் பண்ணியிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது ஓ மூலமாவே லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் யார் மேலேயும் எந்த ஃபீலுமே வராது. இந்த அன்புக்கு ஒரு பொண்ணோட பார்வையில எப்படி நீ எனக்கு காதல் வந்திருக்கோம். இந்த ஒரு விஷயம் போதாதான் நான் இவ்வளவு கேவலமானவன் அப்படிங்கிறதுக்கு. உனக்குள்ள கண்ணுமாவ இல்ல யாரும் இல்ல அன்பு. உனக்குள்ள இனியாதான் இருக்கா. ஆனா அது உனக்கு தெரியல. காரணம் என் பேரு, என்னோட முகம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாம் தான் என் மேல இருக்க காதல் உனக்கு வெளியே வர விடல. ஆனா அதுவே என் முகத்தை மறைச்சிட்டு கண்ணு மட்டும் தெரியற மாதிரி நான் முன்ன வந்து நின்று பேசும்போது ஒன்னே தெரியாம உனக்குள்ள இருக்க காதல் வெளியே வந்திருக்கு. நீ என்னதான் அன்பு காதலிக்கிற, ஆனா உனக்கு அது தெரிய மாட்டேங்குதுடா. உனக்கும் கண்ணமாவே கிடைச்சா கூட நீ சந்தோஷமா ஏத்துக்க மாட்ட. ஏன்னா உன் மனசுக்குள்ள இருக்கிறது இனியா மட்டும்தான். நிஜத்தை விட்டுட்டு நிழல தேடிட்டே இருக்கடா நீ. நானே இப்ப சொன்னா கூட உனக்கு அது புரியாது. நீயா எப்ப உணர்வியோ அப்போ கண்ணம்மாவை கூட நீ தேட மாட்டேன். ஓ இனியாவை தான் நீ தேடுவ. அப்படி ஒரு நாள் வரும் அன்பு. அந்த நாளுக்காக தான் நானே உயிரை கையில பிடிச்சி காத்துட்டு இருக்கேன். சொல்லு இனியா, நான் ரொம்ப மோசமான பையன் தானே? நீ ரொம்ப நல்லவன்டா. இல்ல அன்பு, உன்ன மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்ல. எப்படி உன் பேர்ல அன்பு இருக்கும் அதே மாதிரி உன் கோவத்துல கூட அன்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒண்ணு நான் கெட்டவன் நீ பேசுறது எனக்கு பிடிக்கல அன்பு. இங்க பாரு, நான் உனக்கு ஒண்ணுதான் சொல்லுவேன். கண்ணு மட்டும் தெரிய மாதிரி முகத்தை திற போட்டு மறைச்சிட்டு ஒரு பொண்ணு வந்தாலே அந்த கண்ணை நீ காதலிக்கல அன்பு. அந்த கண்ணுக்கு சொந்தக்கார பொண்ணுதான் நீ காதலிக்கிற. உன்னோட காதலும் நீ காதலிக்கிற பொண்ணும் நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான காதல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒன்னா சேருவீங்க அன்பு. அதை யாராலையும் மாத்த முடியாது. எனக்கு எதுவும் வேண்டாம் நியா. நான் தாத்தாவை, அம்மாவை, அப்பாவை, அத்தை, மாமா எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன். என் வலி எனக்குள்ளே போகட்டும். நான் ஸ்ருதி களத்துல தாலி கட்ட போறேன். இன்னும் 2 நாள்ல என்ன வேணாலும் மாறலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் மாறுறதுக்கு இது ஒன்றும் கதை இல்லையே. என்ன மச்சான், அவ மடியில என்ன தேடிட்டு இருக்க? வாசம், வரதெல்லாம் இருக்கட்டும் மச்சான், அவ ரூம்லயே உன்னை சேர்த்துக்க மாட்டா. இப்ப என்னடானா அவ மடியிலே படுத்து பாட்டு பாடிட்டு இருக்க போல. டேய், உன் கிழிஞ்சு போன காமெடிக்கெல்லாம் சிரிக்கிற மனநிலைமையில நான் இப்ப இல்ல. ஏன் மச்சான், அப்போ உன் கண்ணம்மா பொண்ணமாவை நினைச்சு புலம்புறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்கு. டேய், டென்ஷன் ஏத்தாம போயிரு. அப்புறம் நீ ஆக்டிங் கொடுத்துட்டு வந்துச்சாரு. எனக்கு வெளியே வேலை இருக்கு. ஏன் வெளியே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்கு? வாங்குறேன்ல. வரேன், டோர் லாக் பண்ணிட்டு வரேன். ரூம் லாக் பண்ணிட்டு வரேன் தானே சொன்னேன். அதுக்கே எப்படி பாக்குற? எவ்வளவு பழகுனாலும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் யார் மனசுல யார் இருக்கா இத கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதுல இந்த ரூம்ல இருக்கதையா கண்டுபிடிக்க போறாங்க? எதுக்கு கூப்பிட்ட? டைரக்டா கேக்குறேன், உன் மனசுல அன்பு இல்ல? அன்பு இல்லாதவங்க யாராவது இருப்பாங்களா? இந்த உலகத்துல மிருகங்களா பிறந்தா கூட அன்பு இருக்கதான் செய்யும். நீ அதி புத்திசாலிதான் இனியா. அதுக்காக புத்திசாலித்தனமா பதில் சொல்றதா நினைச்சு என்கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்காத. உனக்கு இப்ப என்ன வேணும்? உன் மனசுல அன்பு இல்ல? ஓ சாரி, உனக்கு தான் எதையுமே சிம்பிளா சொன்னா புரியாதே. உன் மனசுல அன்பு விக்னேஷ் இல்ல? என்ன அன்பு என் மனசுல இல்லையான்னு கேக்குறேன். நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். நீ உன் ரூம்ல அன்பிற்கு இனியாவா வாழ்ந்துட்டு தானே இருக்க. அன்புக்கு நீயாவா? நான் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கணும்? நீ என்ன உளறிட்டு இருக்க? அன்பு கண்ணம்மா பத்தி பேசும்போது பல தடவை உன் கண்ணுல நான் ஒரு ஏக்கத்தை பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு தோணிட்டு இருந்து 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க. இன்னொரு பொண்ணு அன்புக்கு ரொம்ப பிடிக்கும் போது எங்க என் ஃப்ரெண்ட் என் கையை விட்டு போயிருவானோ நீ பயப்படுறான்னு நினைச்சேன். ஆனா அவன் சோகத்துல உன் மடியில படுத்து அழுதுட்டு இருக்கான். நீ அவன் தலையை வருடி விட்டுட்டு இருக்க. பத்தாததுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. பிடிக்காததுனால அவன் பாட்டுக்கு என்னமோ சுத்திட்டு தெரியான். சுத்தி இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு அவனுக்கு புரியாம இருக்கலாம் இனியா, எனக்கு புரியாம இல்ல. நீ என்ன சாம் லூசுத்தனமா உளறிட்டு இருக்க? நீ அவனோட ஃப்ரெண்ட் தானே? அப்படி இருக்கும்போது 3 வருஷமா உன் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு அவன் கண்ணம்ல கொண்டு நிறுத்தி இருந்தேன்னா நீ அவனுக்கு ஃப்ரெண்டு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. நடக்கதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியாம இல்ல இனியா. ஏதோ நடந்துட்டு இருக்கு உங்களுக்குள்ள. உன் மனசுல அன்புதான் இருக்கான்னா சொல்லு இனியா. நீங்க 2 பேரும் சேர்றது மட்டும்தான் இந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு நல்லது. ஏன் உங்க 2 பேருக்கும் கூட இதுதான் நல்லது. என் மனசுல எதுவும் இல்ல. என்கிட்ட மறுபடியும் இப்படி கேட்டு என்னை வருத்தப்பட வைக்காதுங்க. முடிஞ்சா உன் ஃப்ரெண்டு தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி உன் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கூட சேர்றதுக்கான வழியை பாரு. இனியா, நான் அவனுக்கு மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது. என்னைக்கு அன்பு எனக்கு ஃப்ரெண்ட் ஆனானோ அன்னையில இருந்து நீயே எனக்கு ஃப்ரெண்டு தான். உனக்கு தெரியாதது இல்ல,
அரசுனா எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்னு உனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு அன்பு கூட நான் ஒன்னா ஒர்க் பண்றேன்னா அதுக்கு காரணம் அன்போட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, நீயும் அதுல ஒருத்தீனியா. நான் எப்பவும் அன்பு அன்பு நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு அவன் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீயும் இம்பார்ட்டன்ட் தான். ஒருவேளை உன் மனசுல அன்பு இருக்கானா ஒன்ன வருத்தப்பட வச்சுட்டு ஸ்ருதி கழுத்துல அவனை தாலி கட்ட வைக்க முடியாது இனியா. ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட கேள்வி கேட்காத. உன்னால முடிஞ்சா உன் ஃப்ரெண்டு தேடிட்டு இருக்கானே அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருந்துன்னா அதை பாரு. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உன்னால ஏதாவது பண்ண முடியும்னா அதை பண்ணு. பண்றேன். என் 2 ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன தியாகத்தை வேணாலும் நான் பண்ணுவேன். ஆனா அவன் தேடிட்டு இருக்க அந்த பொண்ணுக்காக இல்ல, உனக்காகவும் அவனுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னா அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். மியாவ். ஏ மியாவ், மியாவுக்கு மியாவ் பிடிக்குமா? எங்க போச்சு? எங்க ஒழிச்சிருக்கு? காக்கா வரட்டு, மியாவ் எங்க ஒழிச்சிருக்குது? மியாவ் மியாவுக்கு அம்மா கூட போச்சா? ஏன் ஸ்னோலி, அங்கிளுக்கு சாக்கி தருவீங்களா? ஏன் மித்ரன், விட்டா குழந்தைய உன் கூடவே வச்சிருப்ப போல. மதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் போது அவ்வளோ டிப்ரெஷன்ல இருந்தேன். சரண் கிட்ட கூட புலம்பிட்டே இருந்தேன். அப்புறம் மதுக்கு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு தெரியும் போது இன்னும் கவலையா இருந்துச்சு. அதுல இருந்து என்னையே வெளியே கொண்டு வந்தது ஸ்னோவோட இந்த வாய்ஸ் தான். குழந்தை எனக்கே இவ்வளவு முக்கியமா இருக்கும்போது மதுக்கு எவ்வளவு முக்கியமா இருப்பா. என்ன கேட்டா அவர் இறந்து போய் இவ்வளவு சுச்சுவேஷன்லயும் மது இன்னைக்கு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஸ்னோலின் தான். அது சரி. ஆமா சித்தி, உனக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்களாம். நீ ஒன்னும் பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்க. அண்ணா நீயே இருக்க, நீ இருக்கும்போது எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதான் உன்னை தேடி தேடி ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காளே, பக்கத்து வீட்லயே ஒரு பொண்ணை வச்சுட்டு சித்தி உனக்கு பொண்ணு தேடுறாங்க பாத்தியா? ஹலோ பிரதர், உங்களுக்கு பொருந்துறதெல்லாம் என்கிட்ட அடிச்சு விடாதுங்க. அவ என்னமோ சுரேஷ் கிட்ட இருந்து காப்பாத்துனதுனால அதுவும் இல்லாம வலிக்குதுன்னு வேற சொல்லிட்டேன். என்னால என் சாருக்கு அடிபட்டுடுச்சேன் அப்படிங்கிற ஒரு விதத்துலதான் என்கிட்ட தேடி தேடி வந்துட்டு இருக்கா. நீ நம்புறியான்னு தெரியல மித்ரன், ஆனா நல்ல பொண்ணுனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு கல்யாணம் ஆகாத பையன் டீச்சிங் போஸ்ட்ல இருக்கும்போது கண்டிப்பா பிள்ளைகள் மாறி மாறி ஏதாவது பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் சாதாரணம் தான். ஆனா வித்யா அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப நான் தனியா நிக்கிறேன்னா எனக்கு விஷ் பண்ணது கூட கிடையாது. இப்போ இந்த ப்ராப்ளம்ல அவளை நான் காப்பாத்தி இருக்கேன். சோ அதுக்காக என் கூட பேசுறாளே தவிர வேற எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம எப்பவுமே ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் லவ்ங்கிற ஒரு விஷயம் வரவே கூடாது. அவ வேற தேர்ட் இயர், இன்னும் ஒரு 2 மாசத்துல அவ படிச்சு முடிச்சிருவான். அப்புறம் அவ யாரோ நான் யாரோ. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சம்பவத்துக்காக நீ இவ்ளோ அடிச்சு விட்டுற பத்தியா? ஓய் ஸ்னோ, அது என்ன செச்சோனா சோலி? எனக்கு பேரு ஆதித்யா. ஆதித்யா ஆதித்யா ஆதி. யார பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க? ஸ்னோலி, பெரியவங்களோட பேரை சொல்லி கூப்பிடலாமா? அங்கிள் கிட்ட சாரி கேளு. ஏங்க, அவ பேரை எனக்கு ஒழுங்கா சொன்னா நானே என்னோட பேரை அவகிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளவுதான். இதுல குழந்தைய போய் சாரி கேட்க எல்லாம் சொல்றீங்க? இல்ல சார், சின்ன குழந்தை எல்லாம் அவ இப்பவே யாரையாவது பேர் சொல்லி கூப்பிட்டாள்னா வளர்ந்ததுக்கு அப்புறமா பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருவான். அதனால இப்பவே பாத்துக்கிட்டான், வளர்ந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இருப்பாள்லாம். இதுல என்னங்க இருக்கு? இப்ப இவ என்ன ஆதின்னு சொல்றதுனால எனக்கு ஏதாவது ஆயிர போகுதா? அப்படி இல்ல ஆதி சார், உங்களுக்கு தெரியாது, ஸ்னோக்கு அப்பா இல்ல. இன்னைக்கு நீங்க இதை ஜாலியா எடுத்துக்கிறீங்க, நாளைக்கு 4 பேர் இருக்க கூட்டத்துல அவ ஆதின்னு பேர் சொல்லி கூப்பிடுறான். பாக்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அப்பா இல்லாம வளர்த்துட்டு இருக்கா எல்லாம், அப்படிப்பட்ட பிள்ளை இப்படிதான் வளரும், அப்பா இருந்தாலாவது கண்டிச்சிருப்பாங்க. அதான் சொல்லிக்கிறதுக்கு கூட அப்பான்னு ஒருத்தன் இல்லையே, அவதானே வளர்த்துட்டு இருக்கா, அப்போ இந்த லட்சணத்துலதான் வளரும்னு பேச ஆரம்பிப்பாங்க. என்னங்க இவ்ளோ படிச்சிருக்கீங்க, அடுத்தவங்க வாய்க்கு பூட்டு போட நினைக்கிறீங்க? அப்புறம் டாக்டர் மதுமிதா, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். அடுத்தவங்க வாய்க்கு பூட்டு போட்டு அவங்க விருப்பத்துக்கு தான் வாழணும் நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, எப்பவுமே உங்களுக்காக வாழவே முடியாது. இந்த உலகம் நல்லதுக்கும் குறை சொல்லும், கெட்டதுக்கும் குறை சொல்லும். ஒரு பொண்ணோட புருஷன் தப்பான வழியில போறானா அதை கண்டிக்காம விட்டாலும் குறை சொல்லுவாங்க. அதே புருஷனை கண்டிச்சு அவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா அவ காண விடாம தான் அவன் அந்த முடிவு எடுத்தான்னு சொல்லுவாங்க. சோ இந்த உலகத்துக்கு வாய்ப்பூட்டு போட்டுட்டு தான் நீங்க வாழணும்னா அது எப்பவுமே முடியாது. ஏதோங்க, எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, என் ஸ்னோக்கு அப்பா இல்ல, அதுக்கேத்தாப்புலதான் நான் நடக்கணும், அதுக்கேத்தாப்புலதான் என் ஸ்னோவை நான் வளர்க்கணும். என்ன மது, படிச்ச பொண்ணு மாதிரி பேசாம ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க?
அதை விடுங்க மித்ரன், நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்னையா? ஆமா மித்ரன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, நீங்க நடத்துற கேம்புக்கு நிறைய பேர் வராங்க எல்லாம், அதுல வயசானவங்க கூட நிறைய பேர் வராங்க. சும்மா அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக தான் என்ன கூப்பிட்டீங்க. ஆனா இந்த 2 நாளும் அவங்க கூட இருந்ததுலாம் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா நல்லா இருக்கு. அதான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதானுங்க. நீங்க டெய்லி வாங்க. ஐயோ, ஒரு டாக்டரா, மித்ரன் ஹாஸ்பிட்டல் எம்டியா, நான் வேணா உங்களுக்கு சேலரி வேணா கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படின்னா சேவை மாதிரி வந்து பண்ணிட்டு போங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. நான் வரதுல யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? ஏய், என்ன சொல்ல போறாங்க? நீங்க என்ன ஸ்டெத்தஸ்கோப்ப கார்ல மாட்டி ஹார்ட் பீட்டா செக் பண்ண போறீங்க? வர வயசானவங்களாம் யாருக்கு எங்க போகணும்னு வழிகாட்டி அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் கதை பேசி உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அவ்வளவுதானே. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அது மட்டும் இல்ல மது, உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் கூட இருக்கு. ம், நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க எம்டி படிக்கணும்னாலும் படிக்கலாம். அப்புறம் மது, எப்ப வேணா மித்ரன் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வரேன் மித்ரன், ஸ்னோ கொடுங்க. ஐயோ, நான் சும்மா காமெடியா சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் படிங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். விருப்பம் இல்ல. அவ்வளவுதான், சிம்பிள். நீயா உன் கழுத்துல ஸ்டெத்தஸ்கோப்ப மாட்டி உன்னை ட்ரீட்மெண்ட் பார்க்க வைக்கல. என் பேர் மித்ரன் இல்ல. சூப்பரா இருக்கா? யார் போட்ட கோலம்? இனியா போட்ட கோலம் இல்ல. நான் போட்டாட்டா. நீ ஒண்ணு போட்டு கிளிக்க வேண்டாம். சோலி பவுடர் போடுவா. ஆமா, சோலி பவுடர் தான் போடுவான். சோலிக்கு கோலம் எல்லாம் போட தெரியாது, வாயை முட்டிரு. அக்கே, சோலி எடி போடி. சோலி உள்ள விட்டானா ஹோலி ஆக்கிடுவேன். சூப்பர் சூப்பர். வர வர நானே அழகா கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். டேய், வளர்ந்து கட்டவனே, பாத்தியா இம்ப்ரூவ்மெண்டா? இப்பயே போனா இனியோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்க போகுது, பாத்துக்கோ. ஏதாச்சும் சொன்னியா? உன் மண்டைக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். வழக்கமா கல்யாணம் வந்துச்சுன்னா கல்யாண பொண்ணு தான் கண்டதையும் யோசிச்சுட்டு எதையாவது வெக்கப்பட்டுட்டு இருக்கான். நீ என்ன கல்யாண பொண்ணு மாதிரி கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்க? நாளைக்கு ரிசப்ஷன். நீ வேணா பாரு அன்பு, இன்னைக்கு நான் போட்டிருக்க கோலத்தை பத்தி நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வருவாங்கல்ல, அவங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க. கடுப்பேத்தாம போவியா? ஆமாடே, உங்களுக்கு தான் பொண்டாட்டி வர போறாங்க. இனிமேல நான் பேசுறது கடுப்பேத்துற மாதிரி தான் இருக்கும். அப்பா மாமாக்கு டும் டும். அப்பா மாமா என்ன தங்கம்? லாட்ட ரூம்ல டும் டும். ஏய் ஸ்னோ, என்ன இனியாத்த ரூம்ல டும்டுமா? அப்பா மாமா லாட்ட போட்டோ டும் டும் 1 2 குட்டி ரூம்ல இருக்கு. என்ன சொல்றா இவா? குட்டி ரூம்ல இருக்கா? ஏய், அவன் என்னமோ உளறிட்டு இருக்கான். ஸ்னோலி, நீரு என்ன செல்லம் சொல்ற? அப்பா மாமா ஆஹா இந்த அப்பு மாமா அழகா இருந்தனா எங்க? டும் டும் போட்டோ. ஸ்னோலி, நீ வாய மூட்ட, அவன டென்ஷன் ஏத்தாம கொஞ்ச நேரம் இருப்பியா? ஆகா இந்த அழகா இருந்தா. பாப்பாமா மாமா போய் பாப்பாமா. ஏய், நீங்க பேலாம் பார்க்க வேண்டாம். நீ இப்ப வாய மூடல, உன்னை எப்பவும் கோலம் போட விட மாட்டே, பாத்துக்கோ. அவ என்ன சொல்றா? உன் குட்டி ரூம்ல என்ன இருக்கு? அவ என்ன உளறான்னு எனக்கே தெரியல. நீ வர டென்ஷனா இருக்க, அவ எதையாவது உளருவா, நீ இன்னும் டென்ஷன் ஆவ. அதனால தான் வாய மூடுன்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. இனியா, ஸ்னோலி பயங்கரமா வளர்ந்துட்டா இப்போ. அவ முன்னெல்லாம் எதை பத்தி பேசவும் முடியல, ஒன்னும் பண்ணவும் முடியல. அப்படியே போட்டு கொடுத்துடுறான்.